அன்பினிய உறவுகளுக்கு வணக்கம். அதாவது தமிழ் மொழியிலேருந்து மருவி வந்த மொழி தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம். அதான் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திராவிட நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஒரு குடும்பமாகவே, தென்னிந்தியர்கள் ஒரு குடும்பமாகவே தான் நம்ம அந்த குடும்பக்கூடிய சகோதரத்துவத்தில் தான் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இல்லை கன்னட மொழிக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. ஒவ்வொரு தாய்மொழிக்கும் ஒரு வரலாறு இருக்குது, சிறப்பு இருக்குது. அது யாரும் இல்லைன்னு சொல்ல. எந்த தாய்மொழியும் அழியக்கூடாது. எல்லா தாய்மொழியும் வளர்த்து எடுக்கணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கன்னடா நம்ம குடும்ப மொழின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? கன்னடா, தெலுங்கு, மலையாளம்லாம் தமிழ்லேருந்து மருவி வந்த மொழி தான். கருமொழி தமிழ் தான். அதனால தான் கன்னடா பேசுனா நமக்கு புரியும், ஆனால் பேச முடியாது. ஒரு தமிழனுக்கு தெலுங்கு பேசுனா புரியும், திருப்பி பேச முடியாது. மலையாளம் பேசுனா புரிஞ்சிக்க முடியும், ஆனால் திருப்பி பேச முடியாது. அதே மாதிரி கன்னடா பேசுனா புரிஞ்சிக்க முடியும், ஆனால் திருப்பி பேச முடியாது. என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா மூலமொழி, கருமொழி தமிழ் தான். இது எனக்கு தெரிஞ்சது. நான் சொல்கிறது சரியா தவறா? தவறுனா தவறுன்னு கமெண்ட் போடுங்க, சரின்னா சரின்னு கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம்.